உந்தன் புகழ் பாட எந்தன் மனம் ஏங்கிட, என்றும் உன் பாதையில் வழி நடந்திட, வாழ்வை என்றும் காப்பவரே, மகிமை செய்ய செய்ய வறுமை உன் அருளமது. வானில் நட்சத்திரங்கள் மின்னுவதைப் போல, மண்ணில் பட்டாம்பூச்சி பறப்பதைப் போல, தண்ணீரில் தாமரை பூக்கள் மலர்வதைப் போல, எங்கள் வாழ்விலும் மலர்த்திட மனம் படைத்தாயே, உளம் கனிந்தாயே, தயை கூர்ந்தாயே, எங்கள் குழந்தை இயேசுவே. 1930ஆம் ஆண்டு லூபிட்டா என்ற இளம் பெண் முதலாக புது நன்மையை உட்கொண்ட போது தன் ஞான தாய் மரியாவிடம் தனக்கு பரிசாக குழந்தை இயேசு சுரூபம் வேண்டும் என்று கேட்டார். மொரிலியோ என்ற நகரில் ஒரு சிறிய கடை வைத்திருந்த மரியா லூபிட்டாவிற்கு குழந்தை இயேசு சுரூபத்தை அன்பளிப்பாக கொடுக்க ஒத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கு குழந்தை இயேசு சுரூபம் கிடைக்கவில்லை. இதனால் மரியா மனம் வருந்துகின்றார். மறுநாள் மரியா ஆச்சரியப்படும் வகையில் கருப்பு உடை அணிந்த 2 பெண்கள் குழந்தை இயேசு உருவத்தோடு மரியாவின் கடைக்கு வந்தார்கள். மரியா அந்த அழகிய குழந்தை இயேசு சுரூபத்தை அவர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி கொண்டார். மரியா கடையில் இயேசுவின் சுரூபத்தை வைத்துவிட்டு வெளியே வந்து பார்ப்பதற்குள் அந்த பெண்கள் இல்லை. அவர்கள் இருவரும் குழந்தை இயேசுவை தன்னிடம் கொடுப்பதற்காகவே அனுப்பப்பட்ட வான தூதர்கள் தான் என்பதை மரியா உணர்ந்தார். அந்த சுரூபத்தை லூபிட்டாவிற்கு கொடுத்துவிட்டு இவரை நன்றாக பார்த்து கொள் என்றார். ஒரு நாள் குழந்தை இயேசுவுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று லூபிட்டாவின் மனதில் எழுந்தது. லூபிட்டா தீவிர பக்தியோடு குழந்தை இயேசுவை பிரார்த்தனை செய்து வந்தார். இதே நேரத்தில் லூபிட்டாவின் சகோதரிக்கு நீண்ட காலமாக கன்னத்தில் புற்றுநோய் கட்டியிருந்தது. அக்கட்டியில் அவர் மிகவும் வேதனைப்பட்டார். லூபிட்டாவும் அவர் சகோதரியும் குழந்தை இயேசுவின் திருவுருவத்தை நோக்கி ஜெபித்தனர். மறுநாள் மருத்துவர்களை ஆச்சரியப்படுகின்ற வகையில் லூபிட்டாவின் கன்னத்தில் இருந்த கட்டியானது குணமானது. இதுவே அமெரிக்காவில் ஆரோக்கிய குழந்தை இயேசு செய்த முதல் புதுமை. இதைத் தொடர்ந்து லூபிட்டா ஆரோக்கிய குழந்தை இயேசு திருவுருவத்தை மக்கள் வழிபடும் வகையில் அவர்கள் பார்வையில் வைத்தனர். இதனால் உடல் நலம் அற்றவர்கள் அருகில் வந்து ஆரோக்கிய குழந்தை இயேசுவை தொட்டு அற்புத சுகம் பெற்றனர். இந்த செய்தி பாரெங்கிலும் 8 திசைக்கும் பரவியது. இப்படி பல புதுமைகளை செய்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய குழந்தை இயேசுவின் திருவுருவம் 1942ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாள் மொரிலியா நகரில் அகஸ்தினார் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. 1966ஆம் ஆண்டு லூபிட்டா தனது தோழி எஸ்தல்லாவுடன் இணைந்து தூய ஆரோக்கிய குழந்தை இயேசு கன்னியர் சபையை நிறுவினார். இதைத் தொடர்ந்து 30ஆம் நாள் 10ஆம் பத்திநாதர் பிராக் நகர் குழந்தை மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தார். 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் அன்று குழந்தை இயேசுவிற்கு திருச்சபை விதிமுறைகளின்படி அதிகாரப்பூர்வமாக முடிசூட்டுவதற்கு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அங்கீகரித்தார். 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் நாள் செக் குடியரசு தான் மேற்கொண்ட திருத்தூத பயணத்தின் போது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அற்புத குழந்தை இயேசுவுக்கு முடிசூட்டினார். ஸ்பெயின் நாட்டில் ஆரம்பித்து செக் குடியரசில் பிரசவி பெற்ற குழந்தை இயேசு பக்தியானது இன்று போர்ச்சுகல், அமெரிக்கா, அயர்லாந்து, போலந்து, பிலிப்பைன்ஸ் மற்றும் லத்தீன் அமெரிக்கா நாடுகளிலும் புகழ்பெற்று விளங்குகிறது.
இப்படிப்பட்ட தெய்வீக குழந்தையின் அன்பும் அரவணைப்பும் அருள் வளங்களும் நம் வாழ்வில் வேண்டுமென்றால் நாம் நம்முடைய பக்தியை குழந்தை இயேசுவின் மீது வைத்து ஜெபிக்க வேண்டும். பிராக் நகரில் அற்புதத்தை ஏற்படுத்திய குழந்தை இயேசு நம்முடைய உள்ளங்களிலும் அற்புதத்தை நிகழ்த்துவார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், பிறரை அன்பு செய்வதன் மூலமும் உறவோடு வாழ்வதன் மூலமும் அவரை மகிமை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது குழந்தை இயேசு எவ்வாறு இத்தாலி நாட்டில் பிரான்சிஸ்கோ துறவிக்கு வர்ணம் தீட்ட உதவி செய்தாரோ, எவ்வாறு பிராக் நகரில் பல சிற்பிகளால் இணைக்க முடியாத குழந்தை இயேசுவின் கையை சிறுவன் வடிவத்தில் வந்து உதவி செய்தாரோ, அதே போல பல வடிவங்களில் நம் உள்ளத்தில் வருவார் என்ற சிந்தனையுடன் நம் வாழ்வை வாழ்ந்து குழந்தை இயேசுவிடம் சிறப்பாக மன்றாடுவோம். குழந்தை இயேசுவே குறையாமுதம்